அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாற நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அம்பர் என்ற ஊரில் வேதம் ஓதும் அந்தண மரபில் அவதரித்தவர். அம்பர் என்ற ஊர் திருவம்பர் என்றும் அழைக்கப்பட்டது. தற்போது இந்த ஊர் அம்பாள் என்ற பெயரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்றது. அவர் சிவனடியார்களை கண்டால் அவர்களின் பாதம் பணிந்து தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று உணவு அளிக்கும் இயல்புடையவராக இருந்தார். சிவபெருமானை முன்வைத்து செய்யும் யாகத்தினை மட்டும் மகிழ்ந்து செய்து வந்தார். திரு ஐந்தெழுத்து, அதாவது சிவாய நம தொடர்ந்து ஓதுவதே சிவபெருமானை அடியும் வழி என உண்மையை உணர்ந்து தினமும் ஓதி வந்தார். நம்பி ஆரூரான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரிடம் அன்பு கொண்டு அவர் ஊரான திருவாரூர் சென்று அவரின் பாதத்தை வணங்கி ஐம்புலன்களையும் வென்று 6 வகை குற்றமாகிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகியவைகளை கடந்து சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார். சோமாசி மாற நாயனார் அவர்களின் வரலாறு மூலம் நாம் தெரிந்து கொள்வது, வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு சிவவேள்வி செய்து திரு ஐந்தெழுத்தை ஓதி வர நல்ல ஒரு குருவாக சுந்தரமூர்த்தி நாயனார் கிடைக்கப்பெற்று முக்தி பெற்றார். எனவே நாம் செய்ய வேண்டியது நம் உள்ளம் என்ற நிலத்தை ஒழுக்கம் பக்தி கொண்டு தூய்மை செய்தல் வேண்டும். தூய நிலத்தில் விதை தானாகவே வந்து அடையும். இறைவன் அத்தூய்மையான உள்ளத்தில் நன்கு பிரதிபலிப்பான். இவர் அவதரித்த தலம் அம்பர் மயிலாடுதுறை பூந்தோட்டத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. முக்தி அடைந்த தலம் திருவாரூர். இவரது குரு பூஜை நாள் வைகாசி ஆயில்யம் நட்சத்திரம். சோமாசி மாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.